அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுஜாதா பாலசுப்ரமணியன் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தலைப்பு எங்கே போகப் போகிறோம். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன்மா. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. நீங்க ஆரம்பி. சிவ அன்பே சிவம் இந்த சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். எங்கே போக போறோம், இதுதான் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு. இந்த தலைப்பை குறித்து நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம், சிந்தித்து அதனோடு சேர்ந்து சிரித்து மகிழலாம். அந்த தலைப்போடு எங்கே போக போறோம், இதுதான் எங்கே போக போறோம்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் எங்க போக போறோம் அப்படிங்கறது நம்ம அடுத்து இது பண்ணலாம். எங்கேருந்து வந்தோம், ஸோ இததான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வேதங்களும் உபநிஷதமும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கேருந்து வந்தீங்க, எங்க இருக்கீங்க, திருப்பி எங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு உயர்நிலை இப்ப வள்ளலார் அடைஞ்சிருக்கிறார். டாப் மோஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில டாப் மோஸ்ட், ஈவன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களையும் கடந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டரை கலந்து விட்டார் அப்படின்னு தான் நம்ம அவருடைய இதை பாக்குறோம். அப்போ அந்த உயர்நிலை அடைஞ்சவரும் கடைசியா அவர் அடைஞ்ச பிறகு இந்த பூமியில அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னாக்கா, திரும்ப அன்னதானம் கொடுக்கறதும் தான் அடைந்த அனுபவங்கள் மூலமா ஆன்மீக போதனைகளை இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி எந்த ஸ்டேட் நம்ம இந்த இல்வாழ்க்கையில இருந்து கொண்டே உச்சபட்ச ஒரு உயர் அனுபூதின்னு சொல்லலாம், அதை அடைஞ்சிருந்தாலும் சாதாரண இப்ப மனிதர்களா வாழற நம்ம ஹையர் கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குன்னே பிறந்த இதுக்கான பர்பஸ்க்காகவே பிறந்து இதுக்கு வழி நடத்திட்டு இருக்கிற இப்ப பெரிய பெரிய ஆச்சாரியா பெருமக்கள், பெரிய குரு இதுல இருக்கிறவங்க எல்லாம் விட்டுடலாம். நம்ம சாதாரண மனிதர்கள் இப்ப இந்த சேனலை விரும்பி பாக்குறவங்க என்ன மாதிரி, நான் ஒரு இல்லற வாழ்க்கையில இருக்கிறேன், என்ன கணவன் என் குழந்தைகளோட நான் வசித்து கொண்டிருக்கேன், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட இருக்கிறவங்க தான் நீங்க இப்ப இந்த சேனல்ல இணைஞ்சிருக்கீங்க. அப்போ நம்ம ஸ்டேஜ்ல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய பேசலாம். ஓகே, அப்ப நாம இப்போ எங்க போக போறோம், நம்ம எதை அடையணும் அப்படின்ட்டு நம்ம அதை பார்க்கும் பொழுது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம இந்த முன்னோர்கள்லாம் அடைந்த நிலை அவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை அடையலனாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ், சின்ன சின்ன அனுபவங்கள் நமக்கு கிடைச்சாலுமே, நமக்கு தியானத்துல ஒரு சத்தோரி கிடைக்குது, ஒரு சின்ன கிளிம்ஸ் கிடைக்குது, ஏதோ ஒரு காட்சி, ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரோம். வந்து கண்ணை முழிச்சு திருப்பி நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா இந்த பூமியில தான். அப்ப இந்த பூமியில இருக்கிறோம். அதுதான் என்னோட சாமி ரூம். நான் அங்க உட்காந்து நான் பண்றேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் திருப்பி வந்தேன்னா நான் திருப்பி இங்க இருக்கிற மக்களோட கலந்தாங்க. அப்படி இங்க சமைக்கணும், இங்க சாப்பிடணும், எல்லாம் பண்ணியாகணும். நான் ஒரு அம்மாவோட ஒரு வீடியோல பார்க்கும்பொழுது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசும்போது இந்த மாதிரி தியானம் பண்ணி அவங்களுக்கு நிறைய விண்ணுலக மற்ற டைமென்ஷன்ஸ் எல்லாம் அவங்க நிறைய போயிட்டு வராங்க. ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாம் நிறைய போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அவங்களோட சோல் ஷிஃப்ட் ஆகுது. அது மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வீட்டுல கணவனோ குழந்தையோ இவங்களெல்லாம் பாத்துக்கணும், இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்டே வராதான். அதெல்லாம் செய்யவே அவங்களுக்கு பிடிக்காதான் டோட்டலி. அப்போ பாருங்க அவங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நிச்சயமா பிரச்சனையாதான், நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இயல்பா நம்ம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா டோட்டலா இப்ப டோட்டல் பாப்புலேஷனை எடுத்துக்கிட்டாக்கா 100% டோட்டல் பாப்புலேஷனோட நம்பர்ஸ் வச்சுக்கிட்டாக்கா அதுல 1% தான் அவேக்கன்டு பீப்புள்ங்கிறாங்க.
1 plus 5 சொல்றாங்க. இந்த 1% வந்து ரியலி அவேக்கன்ட் பீப்புள், தோஸ் who want to make awaken everyone, எல்லாரையும் விழிப்படை செய்ய விரும்புறது அந்த 1%. அதுல 5%, இன்னொரு 5% பீப்புள் வந்து அவங்களும் அவேக்கன் ஆயிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு லாபம் கருதி அவங்க இன்னும் வாழறதுனால மிச்ச 95% பீப்புள அவங்க அவேக்கன் பண்ண விடாம பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் பார்த்தேன். மேபி நமக்கு இப்ப பார்க்கும்போது நமக்கு தெரியுது, கரெக்ட் தான். உயர்நிலையில பிசினஸ் லெவல்லயா இருக்கட்டும், பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ், இப்ப இல்லுமினாட்டிஸ் அது இதுன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் இலான் மாஸ்க் இவங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து இன்னாதான் நடக்குது, இன்னான்னு எல்லா சூக்ஷ்மங்களும் இங்க மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த பாக்கி 90% பீப்புள் எப்படி ஒரு உறக்கத்துல இருக்கிறாங்க, அவங்கள அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாவும் ஆசைகள் மூலமாவும் பயம் மூலமாவும் எப்படி ஆட்சி பண்ணலாம்னு இங்க எல்லாருக்கும் தெரியுது. அந்த மிச்சம் இருக்கிற 5% பீப்புள். அப்ப அவங்க எல்லாம் நம்மள போட்டு டாமினேட் பண்ணி கொண்டு போகிறதுல இந்த மிச்சம் இருக்கிற 90-95% வந்து முழிக்க விடாம அவங்க பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல இந்த 1% பீப்புள் முழிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ற கூட்டத்துல நாமெல்லாமும் இருக்கிறதா வச்சுக்கலாம். நாமளும் முழிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த 1% ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த பீப்புள் வந்து முழிக்காத இருக்கிற பீப்புளோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் தனியா முழிச்ச மாதிரி அடையாளம் காட்டும் போது அவங்களால நம்மளோட சிங்க் ஆக முடியும். அதனாலதான் வந்து இல்லற வாழ்க்கையில நிறைய பேரு, இந்த ஆன்மீகத்துல பயணிக்கிற நிறைய பேரோட இல்லற வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இதுதான். இன்னொன்னு நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஏதோலாம் கேட்டுக்கிட்டு வருவோம், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அதுல இதுல போய் ரேக்கில பிராணிக்கு நீங்க அது இது என்னென்னமோ இருக்குல்ல. இன்னைக்கு எப்படி ஷாப்பிங்ல வந்து ஜாய் அலுகாஸ், ஜோஸ் அலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் அது இதுன்னு இருக்கும், அது மாதிரி ஆன்மீகத்துக்கும் ஷாப்பிங்க்கு நிறைய கடை திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லா கடைக்கும் போய் அது என்ன இது என்ன நான் இருக்கேன், இது தெரியும் எனக்கு இது தெரியும் அப்படின்னோடனே நம்மளே அறியாம இந்த அதுதான் ஓஷோ சொல்வாரு, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலயும் உனக்கு ஈகோ ரைஸ் ஆகும் அப்படிம்பாரு. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அதையும் கத்துக்கிட்டு வரோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கூட இருக்காங்கல்ல அவங்களுக்கு இதுல ஏபிசிடி கூட தெரியாதா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு 12th ஒரு காலேஜோ முடிச்ச நிலையில நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம். அவங்க எல்லாம் வந்து ப்ரீகேஜி கூட என்டர் ஆயிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த அந்த நிலையில நம்மளுக்கு அவங்கள பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னா, நமக்கும் அவங்கள பார்த்தா எப்படி தெரியும்னா, எங்க கிளாஸ்ல எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்லாம் தெரியும் இந்த எனர்ஜி பத்தி என்ன தெரியும், அது தெரியும் தெரியும் நம்ம மைண்ட்ல உள்ள ஓடும்ல, இதுவே உள்ள அழகா ஒரு கான்ஃபிளிக்ட ஏற்படுத்திக்கிட்டேதான். அப்ப சண்டை வராம என்ன நடக்கும்? ஓகே, அதனாலதான் வந்து வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாரு, பிரம்மஞானின்ற பட்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்கள் குடும்பம் என்னைக்கு உங்களுக்கு இந்த பட்டத்தை கொடுக்குதோ அன்னைக்குதான் நீங்க உண்மையான பிரம்மஞானி அப்படின்னு. 100% 100%. அதனாலதான் நான் வந்து இவர் என்கிட்ட தலைப்பு கேட்டப்போ, எங்க போக போறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எங்க போக போறோம், சரி அந்த அனுபவமே அடையிறோம், கண்ணை மூடி அந்த அனுபவம் உள் உலகத்துல நடக்குது, திருப்பி இங்க வந்து வெளி உலகத்துல இந்த மக்களோட தான் நம்ம வாழ்ந்தாகணும், இங்கதான் திருப்பி அடுத்தது பூரி போட்டாகணும், இங்கதான் இது பண்ணி ஆகணும். இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு தனியா முரண்டு பிடிச்சு போனவங்க கதைகள் எல்லாமும் பார்த்திருக்கிறோம் நம்ம. இப்ப ராகவேந்திரர் பண்ணாரு, உடனே அவங்க மனைவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதை நம்ம பாக்குறோம். ஞானேஸ்வர் இருந்தாரு, அப்படியே அவர் போனாரு, குழந்தைங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு போனாரு. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நியாயப்படுத்த முடியுமானா நியாயப்படுத்த முடியாது. நியாயப்படுத்தவும் முடியாது நம்மளால. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஆன்மீகம் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ், ஒன்னு ரெண்டு கிடையாது, எக்கச்சக்கமான சேலஞ்சஸ். அதனால அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், கேட்டுக்குங்க. இயல்பா இந்த வாழ்க்கையில வரும்போது அதெல்லாம் டோட்டலி அத ஒரு
எப்படி சொல்றது, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டு என்னென்ன வேணுமோ வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்விக்கில இருந்து வெளில ஜம்ப் ஆயிடுறோம்ல. அந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஆப்ல இருந்து வெளியில வர மாதிரி அந்த உலகத்துல இருந்து நம்ம வந்து அங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு நிலையில அப்படியே நம்மள டோட்டலி டவுன் டு த அர்த் இறக்கிக்கிட்டு இவங்களா நம்ம இவங்க என்ன நிலையில பண்றாங்களோ அதே மாதிரி பண்ற மாதிரி ஒரு பாவனையிலயாவது நம்ம அட்லீஸ்ட் இருக்கணுமே ஒழிய எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரியும் நம்ம கண்டிப்பா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா பக்கமும் உண்டு, சர்வ நிச்சயம் உண்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா வள்ளலார் திரும்ப வந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு அந்த கருணையை கொண்டு வந்தனால மீண்டும் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு பசிக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு ஏன் திரும்பி அன்னதானத்துக்கு வந்து இறங்கிட்டாங்க. எல்லாருமே திருப்பி டவுன் டு த எர்த் வந்து இதுக்கு இறங்கி வந்துட்டு இதுதான். ஏன்னா நான் பாக்குறேன், நான் ஒரு தியான இப்ப வேதாத்திரி மகரிஷி இதுலயும் எல்லாம் போய் முடிச்சிட்டு வந்தேன். அப்புறம் ஓஷோ இதுலயும் பாத்தீங்கன்னா எங்களோட குரு வந்து கிட்டத்தட்ட 29 லெவல் அந்த கிளாஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என் கூடயே பயணிச்சுட்டு வந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ எது ஒண்ணுமே எல்லாராலையுமே இங்க பண்ண முடியல, வெகு சொற்பமான நபர்களாலதான் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிச்சு. சரி, முடிச்ச இடத்துல இருக்கிற நாம இப்ப என்ன பண்ணணும்னா திரும்பி கீழே இறங்கி வந்து இங்க இயலாத நிலையிலையும் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாம அவ்வளவுதான் போதும் எனக்கு இதே போதும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்டையும் நாம இங்க அவங்களோடதான் பழகி ஆகணும், அவங்களோடதான் வாழ்ந்தாகணுங்கும் போது அவங்களையும் நம்ம மெல்ல மெல்ல அப்லிஃப்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்த பண்ற நிலையிலதான் நம்ம திரும்பி வர வேண்டிய நம்ம எங்கேயுமே போக முடியாது. யதார்த்தத்துல சொல்றேன் நான். பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னைக்கு வந்து இப்ப ஞானேஸ்வரர் வந்து தன்னோட பிள்ளைங்க எல்லாரையுமே விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போயிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துச்சு. அந்த காலத்துல நடந்ததுங்கிறதுக்காக அதை வந்து நம்ம இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஹைலி இம்பாசிபிள். அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆன்மீகத்துல ராகவேந்திரர் அப்படியே விட்டுட்டு போனார், மனைவி அப்படியே தற்கொலை பண்ணிட்டாங்க, படத்துல பார்த்துருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு பண்ணுனோம்னா நம்மள உலகமே மதிக்காது. ஏன்னா அதை தாண்டி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அர்த்தங்கள் வேற வேற மாதிரி இன்னைக்கு நிறைய கண்டுபிடிச்சு எங்கேயுமே போக வேண்டாம், நீங்க உங்க வீட்லயே துறவுன்னு சொல்லி எங்கேயும் போக வேணாம், நீங்க வீட்டுக்குள்ளேயே வாழலாம், வீட்டுக்குள்ளேயே உறவோடு இருந்து துறவாக இருந்து இந்த ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியும்ன்ற நிலை வரைக்கும் வந்துருச்சு. இன்னொன்னு தனியா இவங்க எதுவுமே இல்லாம அந்த ஆன்மீகத்தை பேசிட்டு இருந்தாலே நம்மளெல்லாம் வேற மாதிரி வீட்டுல பாக்குறாங்க. நான்லாம் வந்து எல்லாத்தையும் டோட்டலி அப்படி தூக்கி அப்படி வச்சுட்டு இவங்களா சேர்ந்து சினிமா பார்த்துட்டு யதார்த்தமா இருந்தாதான் அவங்கள நம்மள அவங்களோட கூட்டத்துக்குள்ளேயே சேர்த்துக்கிறாங்க. எனக்கு இந்த சீரியல் எல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் ஒரு இதே இல்லை அப்படின்னு நம்ம இப்ப சொன்னோம் அப்படின்னாக்கா நம்ம ஆட்மேன் அவுட் ஆயிடுவோம் வீட்டுல. அப்ப வடிவேல் சொல்ற மாதிரி நம்ம அங்க இருக்கணும், ஆனா இல்லாமலும் இருக்க கத்துக்கணும். நல்ல விஷயமா இருக்கா அதையும் அங்கீகாரம் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன மாதிரி குவாலிட்டியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம், அதெல்லாம் எவ்வளவு ரசிச்சு பாக்குறோம், அதையும் அப்ரிஷியேட் பண்றோம் அப்படிங்கறத பாக்குறாங்க. ஒரு சினிமாவே பாக்குறோம் அப்படின்னா இந்த சினிமால எவ்வளவு நல்ல கருத்துக்கள் இருக்கு, எப்படி ஒருத்தர் உணர்வு இன்னொருத்தர் மதிச்சு எவ்வளவு அழகான இதுல என்ன பியூட்டிஃபுல் மெசேஜ், வாழ்ந்தா இப்படி எல்லாம் வாழணும், என்ன அழகா கொடுத்துருக்கலாம் அவன் அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்ணும்பொழுது ஓ ரைட் ரைட் ரைட். நீங்க இதெல்லாம் பார்க்காம நீங்க வெறுமனை வந்து திருமூலர் இப்படி சொன்னாரு, பகவான் கிருஷ்ணர் இப்படி சொன்னாரு, புத்தர் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா we are becoming odd man out in the family. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. I speak always from my personal experience.
இது நான் என்னோட சரி நமக்கு மட்டும்தான் இப்படி அப்படின்னு நினைச்சு அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தருட்டையும் கேட்டாக்கா எல்லார் வீட்லயும் இதே மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. அப்போ நம்ம எங்க என்ன 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 இதுல நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். குண்டலினி எழுப்புறேன், அத்தை எழுப்புறேன், இத்தை எழுப்புறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல சும்மா தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தான் உசுப்பி எழுப்பிட்டு உட்காந்துருக்கிறோம். இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தியோசாபிக்கல் சொசைட்டில இருந்து ஒரு பெரிய ப்ரீச்சர், ரொம்ப என்ன சொல்றது, பெரிய ரெவல்யூஷனரி ஸ்பீக்கர். அவரு பயங்கர புரட்சிக்குமா பேசி இருக்கிறார் நிறைய. அவரோட இதுல கேக்குறாரு, எதுக்கு இப்ப குண்டலினி எல்லாம் எழுப்பணும்? அவரோட ஸ்பீச் முந்தானால ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன். எதுக்கு இப்ப குண்டலினி எல்லாம் எழுப்புனா என்ன கிடைக்கும்? நல்ல எனர்ஜி கிடைக்கும். நிறைய எனர்ஜி கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? பாதி வெளியில இது பண்ணும்போது அங்க ஏத்தாப்புல இருக்கிறவனோட பிரச்சனை வந்து இதனால சண்டைகள் அதிகமானாதான் எனர்ஜி எழுப்பி உனக்கு எனர்ஜியை ப்ரொடக்டிவா கிரியேட்டிவா கரெக்டா யூஸ் பண்ண தெரியாதவர் எனர்ஜி நிறைய ஆனாலும் இங்க ப்ராப்ளம் தானே வருது, நிறைய சண்டைகள் தானே வருது அப்படின்னு. வெரி ட்ரூ தானே, நம்ம தானே பாக்குறோம். எவ்வளவு யதார்த்தமா பேசியிருக்கிறாரு. காட் எக்ஸிஸ்ட் ஆர் நாட் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆன்சரை நீங்க போய் பார்க்கணும். அந்த ஃபுல் ஸ்பீச்சும் கேளுங்க. அதனால நம்ம இன்னொன்னு நான் பாக்குறேன், ஆன்மீகத்துல எல்லா குரூப்லயும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். ஓகே, சத்யசாயி குரூப்ல இருந்திருக்கிறேன், வேதாத்ரி மகரிஷி இதுல இருந்திருக்கிறேன், ஓஷோ இதுல இருந்திருக்கிறேன், இன்னும் ஒன்னு ரெண்டு எல்லா குரூப்லயும் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த குரூப்ல இருக்கிற பீப்புள் எப்படி அவங்களோட பேச்சு, அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட மனோபாவங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன ஒன்ன ஃபாலோ பண்றாங்களோ அத குறித்த பேச்சுதான். அவங்களோட யதார்த்த வார்த்தைகளே அதோட கனெக்டிவிட்டி தான் வரும். பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி குரூப்ல இருக்கிறவங்களோட நம்ம சிங்கானல் எல்லாம் இறையருள் தான் அப்படிமா. நீங்க சத்யசாயி குரூப்ல போய் பாருங்க, எல்லாம் சுவாமியோட அருள் தான் அப்படிமா. அமிர்தானந்தமய குரூப் வரைக்கும் அம்மா இல்லதான் என்னோட வாழ்க்கையே இல்லம்மா. சோ அப்போ எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, யாராவது எந்தெந்த குரூப்ல போய் ஒன்னொன்னு கத்துக்கிட்டாங்களோ என்ன பண்ணாங்களோ அதோட கனெக்ட் ஆகி அந்த மாதிரி பேச்சு பேசுற ஸ்டைல் தான் இங்க சரின்னும். அந்த மாதிரி பேச்சு பேசுறவங்களோட இருந்து அவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படியே ஒரு மாதிரி அந்த பிலீஃப் சிஸ்டம், அந்த பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அதுல எந்த அளவுக்கு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன யாருமே ஆவலன்னு சொல்ல முடியாது. பட் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எவ்வளவு அவங்க போக்கஸ் பண்ணாங்க. வேதாத்ரி மகரிஷி தான் ஒண்ணு சொல்லுவாரு, என்னன்னா அந்த நீங்க வந்து பிரம்மஞானின்ற சர்டிபிகேட் தான் உங்களுக்கு கொடுத்துட்டானா உங்க குடும்பம் என்னைக்கு உங்களுக்கு கொடுக்குதோ அன்னைக்குதான் நீங்க உண்மையான பிரம்மஞானின்னு. அதுதான் வேணும் நமக்கு. என் பையன் கிட்டக்க வந்து அவன் 4th or 5th தான் படிச்சுட்டு இருந்தான். அப்ப வந்து நான் வந்து கிளாஸ் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இப்படி உட்காந்தம்மா தண்ணி குடுமா படா போய் எடுத்து கொடுப்படா அப்படின்னு நான் உடனே அவன் அடுத்த கேள்வி கேட்கறான், இதே வேதாத்ரி மகரிஷி தண்ணி கேட்டாக்கா நீ ஏந்து வந்து கொடுப்பல அப்படின்னு. சுருக்குன்னுச்சு அப்படி. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள எப்படி பாக்குறாங்க, அவங்கள்ட்ட அந்த உரைக்கல்னு சொல்லுவாங்கல்ல, நம்மள வச்சு நம்ம வேற அந்த கிளாஸுக்கு போயிட்டு வந்தது அதெல்லாம் பத்தி சொல்லுவோம். இப்படி சொன்னாருன்ட்டுன்னு நம்ம அவங்கள திருத்துவோம். சொல்லி நாம திருந்துறோமோ இல்லையோ அவங்கள திருத்துவோம் நம்ம. ஓகே, அதெல்லாம் சொல்லிட்டு அப்ப வந்து அவங்க அதெல்லாம் கவனிக்கிறாங்க. ஓகே, என் பையன் ஒரு நாள் சொல்லலாம் வந்து ஓஷோ அவேர்னஸ் பத்தி சொன்னாருங்க எல்லாம் சொல்றேன். நீ இப்ப எதுக்கு உட்காந்துருக்க, மணி 10 வந்து படி நீனு அப்படின்னா. நீ இல்ல நீ போன அப்பா வந்துருவாங்க. எனக்கு தெரியும், நீ இப்ப அப்பா வருவாங்க, அப்பா 9:45 வரேன், நாங்க மணி 10 ஆயிடுச்சுன்னு வரல, ஏன் சொன்ன நேரத்துக்கு வரலன்னு கேப்ப, இப்படி பேசுவ, இல்ல ஒரு சண்டை வரும். நீ அவேர்னஸோட இருக்கியா இல்லையா, நீ வந்து படு அப்படிங்கிறான் அவன் என்ன. அப்போ அந்த டேர்ம் எங்க கொண்டு வந்து அப்ளை பண்றான். எனக்கு செம ஷாக். அப்புறம் திருப்பி என்கிட்ட கேக்குறான், ஏன்னா நான் ப்ரானிக் ஹீலிங் போயிட்டு வந்திருந்தேன் அப்பெல்லாம். அந்த டைம்ல வந்து ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த மைண்ட், ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க, எழுதி சார்ட்டா எழுதி ஒட்டுறது. பெரிய நம்ம தான் லார்ட் லபக்தாஸ், அதனால அதெல்லாம் செய்வோம் நம்ம. அப்படியே ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த மைண்ட், ஐ எம் நாட் த தாட்ஸ் அதெல்லாம் எழுதி ஒட்டி வச்சிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் உட்கார்ந்துருந்தேன். ஏமா நீ வந்து ஐ எம் நாட் த பாடி எப்படி சொல்ற, ஐ எம் நாட் த மைண்டுங்க. இப்போ உன் பாடியே நீ இல்ல, அப்ப உனக்கு உன்னோடைய சம்பந்தம் இல்லைங்கிற, அப்ப நீ உனக்கு அப்பாவோட என்ன சம்பந்தம்?
இப்ப அவரு வந்து கேட்டு அவரு பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவரோட தாட்ஸ், அவரோட மைண்ட், அவரோட பாடி, அதுவுமே அவரோடது இல்ல. அப்ப அவர் ஏதோ பண்றாருன்னா அதெல்லாம் நீ ஏன் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க போற? வந்து படுங்க. வாட் அ கிளாரிட்டி he has given me. எனக்கு இப்படி ஒவ்வொரு கட்டத்துலயும் அப்பயும் வந்து நான் வந்து இல்ல நான் அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து என்ன டாமினேட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் திருப்பி 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 வந்த ஒரு இஷ்யூலயும் அது உடஞ்சி உடஞ்சி அழுது உடஞ்சி ஓன்னு உட்காந்து நான் இவ்வளவு கத்துக்கிட்டு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பண்ணி நான் எப்பேற்பட்டாலும் என்ன எல்லாரும் எப்படி சொல்றாங்க, எனக்கு எவ்வளவு எல்லாம் சர்டிபிகேட் கிடைக்கும், எனக்கு எவ்வளவு எல்லாம் கிரீடம் இருக்கு, எல்லாம் உடப்படுது. உடைப்பாங்கலாம் வீட்டுல இருக்கிறவங்க. அதனாலதான் எவ்ரிதிங் பிகின்ஸ் அட் ஹோம், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிமா. வீட்டுல வந்து அந்த விஷயத்த இங்க இன்கல்கேட் பண்ணாம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம, ஓகே, வீட்டுக்குள்ள நம்ம ஒரு விஷயத்த பண்ணாம இங்க வெளியில ஒரு சர்டிபிகேட் வாங்கி பிரயோஜனமே கிடையாது. வெளியில ஈஸி, எல்லாரும் கொடுத்துருவாங்க. யாரையா பாக்குறோம், வாழ்க வளமுடன், அம்மா நல்லா இருக்கீங்களாமா, எல்லாம் நல்லா நல்ல தேன் ஒழுக தடவி நல்லா இன்னும் எக்ஸ்ட்ராவா எதையா போட்டுலாம் பேச முடியும் நம்மளால. பட் வீட்டுல we cannot act like that. நம்மளே அறியாம நம்ம வந்து யதார்த்தம் வந்துரும். அங்கதான் சிக்குவோம். நம்ம அடுத்து நம்மள கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்ப வாரலான்னு. நல்லா வெண்ணையா அவேர்னஸ் அது இதுன்னு பேசு, அங்க பாலை பொங்க விட்டுட்டு வந்திருக்கிற நீ, மாட்டிடுவேன் நான். சாவிய தேடுவேன். நாம அவேர்னஸ் பத்தி இவ்வளவு கிளாஸ் எடுத்துட்டு சாவியை எங்க வச்சானே தெரியாம தேடிட்டு இருக்கேன். போச்சா? So we've been continuously tested in our nearest proximity, that is our home. வீட்டுலதான் நம்மளுக்கு வந்து செக்கே. அதனால அப்படி நின்னு 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 நீங்க உங்களை அப்படியே செதுக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்க அப்ப 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 நம்மளோட பாடி, நம்மளோட மைண்டு ஒவ்வொன்னுலயும் பாப்பாங்க, ஒன்னொன்னுலயும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த இடத்துலயும் ஏத்து பேச முடியாது, நீங்க எந்த இடத்துலயும் திட்ட முடியாது. நான் அதுவும் கவுன்சிலிங் எல்லாம் வேற பண்றதுனால கொஞ்சோண்டு ஏத்து பேசிட்டாலே போதும். நீ எல்லாம் எப்படி கவுன்சிலிங் பண்ற? இப்படிதான் அங்க கோவமா அப்படிதான் பேசுவியா நீ? அங்க பேச மாட்டேனே எப்படி? அப்ப அங்க நடிக்கிற, கரெக்டா? நாட். சோ எல்லாரும் நம்மள அளக்க ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாரையும் நம்ம அளக்க கூடாது. அதுதான் பெரிய டெஸ்டே, சேலஞ்சே நமக்கு. சோ வாக்கிங் இன் த பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு என்ன தேடி நான் போறேன்ற இந்த பாதையில நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சு யாரு எது அப்படின்னாக்கா நம்மளுக்கு நாமளேதான் பெரிய சேலஞ்சு. அதனால்தான் வந்து திருமூலர் சொன்னார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தான். எங்கேயுமே நம்ம போல, நம்ம வந்து எங்கேயாவது போற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம திருப்பி உயிருன்னு ஒண்ணு இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும், சுவாசம்னு ஒண்ணு வந்து போய்கிட்டு இருக்கிற வரைக்கும், இங்க நம்ம வசிக்கிற இடத்துல நம்ம கூட வாழற மக்களோட நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இத மட்டும் மாத்திட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நாம வந்து உண்மையான என்ன சொல்றது, வெற்றி அடைஞ்சதுக்கு வந்து குடும்பம் தான் நமக்கு சாட்சி. வந்துரும், ஆனா வராமலாம் போகாது. பட் கண்டினியூஸா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுலதான் மேட்ரே இருக்கு. நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம், எத்தனை கிளாஸுக்கு போனோம், எவ்வளவு நாளை நம்ம தியானம் பண்ணோம், என்னென்ன அனுபவம் எல்லாம் நமக்கு அடிச்சிடலாம் யாரும் சொன்னாலும் நம்ப போறோம். எனக்கு இன்னைக்கு தியானத்துல இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னா வெளில இருக்கிறவங்க யாரா வேணா நம்புவாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நம்ப போறதில்லை. ஆனா வீட்டுக்குள்ள இது வந்து இந்த உள்ளூர் சரக்கு வேலை போகாதுங்க மாதிரி நம்ம வீட்டுல ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஓகே, பிரயோஜனமே படாது. அதனால ஒரே வழி என்ன அப்படின்னாக்கா, வீட்டுல வந்து எது ஜெயிக்கும்னா நம்மளோட மௌனத்தால மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்.
அன்பு, கருணை, மௌனம், விட்டு கொடுத்தல், தியாகம்லாம் சொல்வாரு மகரிஷி. அந்த மாதிரி பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம், அன்பு, மௌனம், பெரும் கருணை, இதெல்லாம் நமக்குள்ள நம்ம மெல்ல 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 நம்ம டெவலப் ஆகுதாங்கிறத பாத்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் மலரணும், தானா மலரும். அதுக்கு வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல சாட்சி பாவத்தோட இருந்து நம்மளையே நம்ம கவனிக்கணும். கேமராவை வெளியில நோக்கி மத்தவங்கள நோக்கி திருப்பி நம்ம யாரையும் ஆராய்ச்சி பண்ற வேலையை விட்டுட்டு உங்க மேலேயே போக்கஸ் பண்ணி உங்க மேலேயே ஒவ்வொரு இடத்துலயும் கவனிச்சு ஷேப் பண்ண ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ ஒய்ஃப் கிட்ட இருந்தோ லேட் ஆகும். பிள்ளைங்கள்ட்ட ஓரளவுக்கு சீக்கிரம். ஹஸ்பண்ட் ஆல்ரெடி எதிர்த்துட்டு இருக்கிறாருனாக்கா அவ்வளவு சீக்கிரம்லாம் சர்டிபிகேட் வாங்க முடியாது. பிள்ளைங்கள்ட்ட வாங்கிடலாம். பிள்ளைங்க ஏன்னா நியூட்ரலா ஒரு கட்டம் வரைக்கும் நம்மள எதிர்த்துட்டு இருப்பாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கட்டம் வரைக்கும் என்னை எதிர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா இப்ப டோட்டலி ஃபேவரா ஆயிட்டாங்க. டோட்டலி என் பையன்லாம் ஒரு நாள் எனக்கு அவனை நான் போய் பக்கத்துல 10 முத்தமாவது அவன் கன்னத்துல கொடுப்பேன். கட்டின்னு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அவனுக்கு. ஆனா திரும்பி அவன் ஒரு முத்தம் கூட எனக்கு கொடுக்க மாட்டான். ஓகே, வாங்கிக்கிட்டே இருக்கடா ஒன்னா தெரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிருவேன் நான். ஆனா ஒரு நாள் அவனாவே எனக்கு கட்டின்னு முத்தம் கொடுத்தான். ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ டு பி ஹேவிங் ஆஸ் மை மதர். நீ தாத்தாவை பாத்துக்கிற அழகே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா எப்படி பாத்துக்கிற நீனு அப்படின்னு சொல்லி அவனா சொன்னான். இது எதுக்காக சொல்றேன்னா, அன்னைக்குதான் எனக்கு மகரிஷி சொன்னதாகா பரவாயில்லையா, ஒரு 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 கட்டத்துல ஒரு டிக்கு ஃபுல்லா பிரம்மஞானிலாம் கொடுத்தோம். ஒரே ஒரு சின்ன கட்டத்துலயா ஒரு சின்ன டிக்காவது வாங்கணுமே, 2 மார்க்காவது அவர் போட்டாரு அப்படிமோல. அது மாதிரி அதே மாதிரி என் பொண்ணு, முக்கியமா என் பெரிய பொண்ணு. இன்னொன்னு நம்மளோட குடும்பத்திலே நம்ம பிள்ளைங்க உணர்ந்து இருப்பாங்க. சில பேருக்கு அவங்களோட ஈகோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லறதுக்கு அவங்களோட ஈகோ அவங்கள அனுமதிக்காது. அதனால அவங்களும் பாவம் தானே, அது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் அவங்களோட ஈகோ அவ்வளவு சீக்கிரம் நம்மள அப்ரிஷியேட் பண்ண அனுமதிக்காது. அது அவங்க எங்கேயோ சிக்கல்ல மாட்டிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், அவங்களும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, எனக்கு பிள்ளைங்கள்ட்ட இருந்து கிடைச்சிருச்சு. ஹஸ்பண்ட் அங்கீகாரம் உள்ள வந்திருக்குன்னு தெரியுது, ஆனா வாயில வரல. ஓகே, வர டைம் எடுக்கும். என்னோட பெரிய பொண்ணு அப்பப்பா அந்தந்த மொமெண்ட் எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருவான். அம்மா, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், சோ வண்டர்ஃபுல், எவ்வளவு அழகா நீ இது பண்ற, எவ்வளவு அழகா உன்ட்டு நான் கத்துக்கிறேன் தெரியுமா, அன்கண்டிஷனலா எப்படி நீ இந்த மாதிரி அன்பு செலுத்துற எங்க மேல, திஸ் இஸ் குவைட் அன்இமேஜினபிள் அப்படின்ட்டு லாஸ்ட் வீக் கூட ஒரு பெரிய மெசேஜ். அதெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, பட் அவங்க சொல்லணுங்கிறதுக்காக நம்ம பண்ணவே கூடாது. நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், அவங்க என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவாங்க. அதனால நம்ம ஒரு பயிற்சி ஒரு கிளாஸுக்கும் எல்லாம் பண்றோம் அப்படின்னா, எங்க போக போறோம்? நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ணறதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா எங்கேயும் போக போறது இல்லை. ஃபுல்லாதான் போறோம், உள்ள இன்டெப்த். ஓகே, நம்ம எதுவுமே நான்லாம் இப்ப தெளிவா தியானம் கூட நான் பண்றதே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு மொமெண்ட்டுமே தியானம் தான்ற மாதிரி ஆயிடுச்சு. தனியா என்ன கண்ண முடியும் உட்காந்துட்டு எந்த லோகத்துக்கு போறோம்? எல்லாம் அங்க போய் பாத்துப்போம். ஏன்னா இங்க என்ன தப்பு பண்ணாலும் திருப்பி அங்க போனா இங்கதான் அனுப்புறாங்க. அப்ப இங்க ஒழுங்கா இருப்போமே. இங்க அந்த லோகம் இந்த லோகம், நம்ம விஷ்ணு லோகத்துக்கு போறோம்னா, வைகுண்டத்துக்கு போறோம்னா, சிவலோக பதவி கிடைக்குமா? அங்க போனா அது எங்கேயாவது ப்ரமோட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மம் வந்தோன்னு யாருக்கு தெரியும்? எங்க இருந்தோன்னு யாருக்கு தெரியும்? இப்ப வந்திருக்கிறோம், இது தெரியும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இப்ப எங்க போறோம் தெரியாது. இதுக்கு முன்னாடி என்னென்ன பிறகு வந்தோம் தெரியாது. இதுக்கப்புறம் வருமா தெரியாது. தெரியவும் வானாம். தெரிஞ்சுதான் என்ன பண்ண போறோம்? ஏதா மாத்த முடியும்? இந்த இவ்வளோ பெரிய பேரண்டத்துல நம்ம என்ன ஒரு துகளா இருப்போமா? ஒரு துகள்னு எடுத்தோம்னா அந்த துகள்ல இத்தனை பிராக்ஷன் போட்டா அதுல ஒரு மைன்யூட் பார்ட்டா தானே நம்ம இருக்க முடியும்.
இங்க நம்ம என்ன இங்க பிளான் பண்ணி, என்னதான் சரி பண்ணி, யார சரி பண்ணி, என்னவா ஆக போறோம்னு தெரிஞ்சு மட்டும்தான் என்ன ஆக போகுது. ஏதோ ஒரு பதவி கொடுக்க போறாங்க. நம்ம இங்க என்ன பர்ஃபார்மன்ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு பொறுத்த ஒரு ஸ்டேட் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். எது கொடுத்தா என்ன, அது அது குடுக்கிற இடத்த வாட்ச்மேன் வேலை கொடுத்தாங்கன்னா வாட்ச்மேன் டியூட்டியை பண்ண வேண்டியதுதான். கிளர்க்கா குடுக்குறாங்கன்னா கிளர்க்கா பண்ண வேண்டியதுதான். இல்ல அதுக்கு மேல ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன் குடுக்குறாங்கன்னா அதுக்கு நமக்கு தகுதி இருந்தா குடுக்க போறாங்க, இல்லன்னா கம்னு விட போறாங்க. உனக்கு ஒரு பதவியும் கிடையாது, ரொம்ப நல்லதா போச்சு, ஆள விடுறா சாமி, நிம்மதியா மாட்டும் அந்த ரோட்ல படுத்து கிடக்குற மாதிரி படுத்து கிடக்குறேன், இருந்துட்டு போறேன். இப்ப என்னோட ரோல் என்ன, வாட் இஸ் மை பிரசன்ட் ரோல் இன் திஸ் பிரசன்ட் லைஃப், இன் திஸ் பிரசன்ட் மூமெண்ட். இந்த பிரசன்ட் மூமெண்ட் அடுத்த 10 நிமிஷத்துக்கு நான் இந்த சிவசிவ அன்பே சிவம் சேனல்ல ஆள் வந்தாலும் வரலனாலும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தான் ஆரம்பிச்சோம். நானும் வேதாவும் மட்டும் தான் இருந்தோம். வாட் இஸ் மை ரோல், கொடுத்த டாபிக்கு பேசணும், அவ்வளவுதான். யார் கேட்க போறா, எத்தனை பேர் கேட்க போறாங்க, கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அதெல்லாம் பத்தி why I have to bother. My role is just to speak. முடிஞ்ச வரைக்கும் உண்மையான அனுபவத்துல இருந்து உண்மையா நம்ம பேச போறோம், அவ்வளவுதான். அது எத்தனை பேரோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா, ஏற்படுத்தி தான் தீரணுமா, ஏற்படுத்தாமலே போயிட்டா என்ன பண்றது, இதெல்லாம் நான் ஏன் கவலைப்படணும். இதுக்கு எத்தனை லைக்ஸ் வரும், இது எத்தனை பேர் பார்க்க போறாங்க, why to bother so much. ஏன் நிறைய டிராபிக் ஜாம்ல நம்மள சிக்க வச்சுக்கணும். நம்ம போனு, நம்மளோட லேப்டாப் எல்லாத்துக்கும் தெரியுது, delete some files, create some space. நம்ம ஏன் நம்மளோட ஸ்பேஸ ஓவர் திங்கிங் பண்ணி ஓவர் அழட்டிக்கிட்டு, ஒண்ணு ஆன்மீக உலகத்துல அழட்டிக்கிறோம் ரொம்ப, இல்லைன்னாக்கா இந்த புற உலகத்துக்காக அழட்டிக்கிறோம். எதுக்கு இவ்வளவு அலட்டலு? ஒருத்தரோட ஸ்பீச்ல அவர் சொன்னாரு, இது 7வது படைப்பு சைக்கிள் கிரியேஷன், 7th கிரியேஷன் சைக்கிள் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 6 படைப்பு இது முடிஞ்சு போச்சு, இது 7th கிரியேஷன் சைக்கிள் அப்படி எல்லாம் சொன்னாரு. இப்ப இதுல நம்ம கடவுளை அடையணும்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி 6 கிரியேஷன் சைக்கிள் வந்தது. அதுல நான் எங்க என்ன இடத்துல என்னென்னலாம் இருந்தேன் எனக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. இது 7th கிரியேஷன் சைக்கிள்னு நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். இதுல நான் என்னவா ஆக போறேங்கிறது எனக்கு இப்ப நீங்க சொன்னாலுமே நான் ஆன அப்புறம் எனக்கு தெரியுமானா எனக்கு தெரியலையே. இல்ல அதுக்கப்புறம் நான் வரும்போது எனக்கு தெரிய போதானா தெரியலையே எனக்கு. why I have to bother. என் உள் உணர்வுல எனக்குள்ள எனக்கு எதுவுமே உணராம நான் எதுவுமே இப்ப பின்னாடி போகவே தேவையில்லை. நான் இப்பைக்கு எதுல மட்டும் போக்கஸ் பண்ணா போதும் அப்படின்னு என்னோட லைஃப் டிசைன் பண்ணிக்கிட்டேன்னா, டெய்லி கொஞ்ச நாள் எக்ஸசைஸ், முடிஞ்ச எக்ஸசைஸ். இப்பதான் ஒரு 1 வீக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுறது என்னன்னா மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ். ஒரு வயசுக்கு மேல கண்டிப்பா மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ நம்ம பண்ணி நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறது. ஒரு சில மூச்சு பயிற்சி இத பண்ணிட்டு திவ்யமா சாப்பிட்டுட்டு, முடிஞ்சால் கொஞ்சமா சமைத்த உணவு, நிறைய சமைக்காத உணவு, தேங்காய் பழங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுட்டு நல்ல சிந்தனை கொண்டு நம்ம கூட இருக்கிறவங்களோட ஹாப்பியா ஒரு மொமெண்ட்டும் லைவ்லியா வாழ்ந்துட்டு போறதை தவிர வேற என்ன இருக்குது? நேர்மை, நாணயம், நம்பிக்கை, உண்மை, சத்தியம், இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கிறது, எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருந்துக்கிறது, முடிஞ்சதை பண்றது, பண்றேன்னு சொன்னதை பண்றது, பண்ண முடியாததை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நொந்துக்கிறது. ஏன் முடியாததையும் முடிஞ்ச மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு இல்லாத ஹம்டி டம்டி எல்லாம் பண்ணிட்டு, வேண்டாம் எனக்கு இது முடியாதுங்க, சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, முடிஞ்சிச்சு, முடியுங்க, பண்றேன், இப்ப பண்ணணுங்கிறது பண்றேன்னு சொன்னதுக்காக அதுக்கான முயற்சி எடுத்து அது பண்ணி கொடுத்துடுறது. ரொம்ப சிம்பிள் தானே. லைஃப் இஸ் வெரி வெரி சிம்பிள். why we have to complicate much?
எங்க போக போறோம், எங்க வேணாலும் போக போறோம், அது நமக்கு தெரியாது. இப்ப இங்க இருக்கிறோம்ல, இங்க இருக்கிற இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தால் நம்ம எங்க போகணுமோ நம்ம கண்டிப்பா அங்க போய் சேரும். அவ்வளவுதான். இந்த பெரிய ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு லைஃப ரொம்ப சிம்பிளா ஆக்கிக்கிட்டு, கோயிலுக்கு போனாதான் சாமியோட கனெக்ட் ஆகிறோமா, தியானம் பண்ணாதான் கனெக்ட் ஆகிறோமா, புக்க படிச்சாதான் கனெக்ட், ஒண்ணுமே கிடையாது. அன்பா இருந்தா போதும். அன்பே சோமாய் அமர்ந்திருந்தாருன்னு எல்லாரோடையும் அன்பா பேசுறது, முடிஞ்சா அன்பா பேசுறது. அந்த இடத்துல கோவமா இருக்கு, அந்த இடத்துல இப்ப பேசினா பிரச்சனை வரும்னா அமைதியா இருந்துருக்கு, வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம நம்ம நியாயம் கேட்க போய் அத சரின்னு சொல்ல போய் அதுக்காக 2 வார்த்தை எக்ஸ்ட்ராவா பேசும்போது அங்க பெரிய காம்ப்ளிகேஷன் வந்து பெரிய பிரச்சனை வந்து, அந்த பிரச்சனை தீர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமளும் பாரத்தோட நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் மன பாரத்தோட இருந்து அப்ப நம்ம மனசு சொல்லும், நீ பேசாம இருந்திருக்கலாம், நீ ஏன் அப்ப வாயை திறந்த அப்படின்னு நம்மளை கேட்கும். எது பேச சொன்ன அதே மனம் அப்ப வேற மாதிரி கேட்டு நம்மளை போட்டு கன்ஃபியூஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் முடியுதோ மௌனத்தை கடைபிடிக்கிறது, அன்பா இருக்கிறது, இத மட்டும் ட்ரை பண்ணி நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு ஒரு மொமெண்ட்டும் நீங்க கொண்டு போய் பாருங்க. லைஃப்ல என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வருது. இட்ஸ் நாட் ஈஸி, பட் வி ஹாவ் டு ப்ராக்டிஸ். தொடர்ந்து நம்ம பண்ண இன்னைக்கு ஒரு 4 தடவை அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி இது 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 எனக்கே சாத்தியம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது சாத்தியம்தான். ஏன் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது என்னோட வேர்ட்ஸ். என்னோட நியாயம் எனக்கு மிகப்பெரிய நியாயமா தெரியும், எல்லாருக்கும் அப்படிதான். அதனால அந்த நியாயத்துக்கு ஒரு தீர்வு தெளிவு கிடைக்காம நான் அடங்கவே மாட்டேன். நான் அப்படி அடங்கவே மாட்டேன்னு போய் மோதி மோதி நல்லா முட்டி உரம் வாங்கிட்டு வந்ததான் மிச்சம். அதுக்கப்புறம் தான் அப்பா சுஜாதா தயவு செய்து வாயை திறக்காத, அமைதியாரு, உன் நியாயம்தான், நீ சொல்றது நியாயம்தான், கரெக்டு தான், அந்த நியாயத்தை யாருக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்க போறது இல்ல, உன் நியாயத்தை நீ என்ன சொன்னாலும் இங்க பதில் கிடைக்கும், தயவு செய்து அமைதியாரு நானே எனக்கு சொல்லி 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 கேட்டு. ஏன்னா அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, that pattern that we have created for so many years we have been practicing the same pattern. அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே சும்மா இருந்தாலும் உங்க சுழி உங்களை சும்மா இருக்க கூடாது. அதனால ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் போது தலையில் தட்டி உட்கார வச்சு ஒரு கட்டத்துல அந்த பேட்டர்னே எந்திரிக்காது. மௌனமா இருக்கிறது ரொம்ப எளிமையாயிரும். அடாடா இதுக்கெல்லாம் போய் இப்ப இருக்கு வந்த இந்த மௌனம் முன்னாடியே வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் லைஃப் அப்படின்னு நினைக்க தோணும். சோ நாம இருக்கிற இடத்துல நம்ம இந்த வாழ்க்கையை தவமாக்கிக் கொள்வோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிகுந்த அன்பான வார்த்தைகளாகவும், கூட இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஓஷோ சொல்வாரு, ஒவ்வொருத்தரும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னா நீங்க வீணை எப்படி வாசிக்கணுமோ அப்படிதான் வீணையை வாசிக்க முடியும், சித்தாரை எப்படி வாசிக்கணுமோ அப்படிதான் சித்தாரை வாசிக்க முடியும், தபலா வாசிக்கிற மாதிரி ஃப்ளூட் வாசிக்க முடியாது. யூ ஆல் நியூ வெரி வெல். இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஃப்ளவர் மாதிரின்னு வச்சுக்கலாம், ஒருத்தரும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. ஸோ இப்ப இவங்கள்ட்ட இப்படி பேசினாதான் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்படித்தான் பேசி ஆகும். என்னாலாம் நடிக்க முடியாது, நான் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவேன் அப்படின்னாக்கா then we are not an intelligent person, we are not a wise person. A wise person will never do like that. எனக்கு இப்படிதான் வாசிக்க தெரியும், நான் இப்படிதான் வாசிப்பேன் அப்படின்ட்டு தபலாவை அடிக்கிற மாதிரி போய் வீணையோ வயலினோ அடிச்சோ உடஞ்சு போயிடும். அதனால்தான் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா we don't know how to deal with that person. We have not understood what the person is, who the person is, what is the nature, what is the tendency, what is the texture. எனக்கு இந்த புடவை பிடிக்காது, காட்டன் புடவை பிடிக்காது, எனக்கு இந்த சில்க் தான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும். நம்ம எப்படி டெக்ஸ்சரை பார்த்து சூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி we have to find the texture of a person. சில பேருக்கு கலகலான்னு பேசிட்டு இருந்தா பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு பயங்கரமா நானும் ஏதாவது ஜோக் அடிக்க அவங்க பயங்கரமா சிரிக்க சான்ஸே இல்ல சுஜா அப்படின்னு பயங்கரமா சிரிப்பான். ஆனா அப்படி வளவளன்னு பேசிட்டு தான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது.
நான் அதே மாதிரி ஒருகிட்ட பேசி அங்க பேசிட்டா இவ்வளவு அவார்டு ரிவார்டு கிடைக்குது, நீங்க வந்து பேசுனா நான் அமைதியா இருக்கேன், எனக்கு இப்ப இதெல்லாம் கேட்கற மூடே இல்லை ப்ளீஸ் அப்படின்ட்டா அவங்க அப்படியே வேணாமே. நம்மள ரசிக்கிற இடத்துல, நம்ம வார்த்தைகள் கேட்கிற இடத்துல, நம்மள விரும்பி நம்மள அணுகிற இடத்துல நம்ம ஆஃபர் பண்ணிட்டு போலாமே. நம்ம ஏன் அந்த இடத்துல கதவே திறக்கலன்னா எதுக்கு அங்க போய் முட்டிட்டு இருக்கணும்ன்றாங்க. அறியாமை தான். நமக்கு அந்த நபர் மேல வச்சிருக்கிற அன்பு, அதே மாதிரி அவங்களும் நம்மள நேசிக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு, அதே மாதிரி நம்மள்ட்ட அவங்களும் நம்மளோட இயல்பை அப்படியே ஏத்துக்கணும்ன்ற நிர்பந்தம், இதெல்லாம் நம்ம மனம் உருவாக்கக்கூடிய அறியாமை. இந்த அறியாமையில இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னாக்கா, then we are the happiest person in this. Okay friends, thank you so much for your timings, for your energy, for your cooperation, for your participation. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிகுந்த நன்றி. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி, வேதா உங்களுக்கும் ரொம்ப நன்றி, வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இதோடு இங்க நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. நடராஜன் வசந்தா அம்மா, மருதப்பன் சார், உங்க கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். ஓகே, மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப அருமையான மெசேஜ் இன்னைக்கு நீங்க சொன்னது. ஆக்சுவலா வந்து நீங்க அப்படியே வீட்டுல நடந்தது அப்படியே சொல்லிட்டீங்க. நீங்க எல்லார் வீட்லயும் இப்படிதான் மோஸ்ட்லி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப காமெடியா இருந்தது. ஆக்சுவலா நீங்க வந்து அந்த டைம் கஷ்டமா இருந்திருக்கும், அதுக்கப்புறமா யோசிக்கும் போது காமெடியா இருந்திருக்கும். அதை நீங்க அப்படியே எங்களுக்கு கடத்திட்டீங்க. நாங்க சிரிச்சுட்டு, என் பொண்ணு எல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டே இருந்தா, நீங்க பேசுனது என்னம்மா இப்படியே ஓப்பனா பேசுறாங்க அப்படின்னு. எப்பவுமே நம்ம இன்சல்ட் ஆனதை மட்டும் நம்ம வெளியில சொல்ல மாட்டோம்ல, நம்ம பெருமையா பேசுனதை மட்டும் நம்ம பெருமையா சொல்லுவோம். அதை வந்து நீங்க அப்படியே ஓப்பனா நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கிளாஸ் போயிருப்போம், அதெல்லாம் நம்ம போய் வீட்டுல போய் காமிச்சிட்டு இருக்க கூடாது. நம்மளோட கருத்தை வந்து அவங்க மேல போய் திணிக்கிறது அந்த மாதிரி இருந்தா நம்மளுக்கு அடிதான் விழும் அப்படின்னு ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஆனா வந்து வெளியில பட்டம் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுல இருக்க கூட இருக்க ஆளுங்க கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்குறது இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டம். நீ அங்கெல்லாம் கத்துக்கிட்டதெல்லாம் அங்கேயே வச்சுக்கோ அப்படிதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே. ஏன்னா அந்த ஆட்டிடியூட் வந்து எங்க யார்கிட்ட எப்படி காமிக்கணுமோ அங்க காமிச்சு நம்ம அப்படியே ஒதுங்கிக்கணும் சைலண்டா. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே சொல்லிடுறது, எல்லாருக்கும் அப்படியே அதே அட்வைஸ் பண்றது, ஒரே மாதிரி எல்லார்கிட்டயும் பேசுறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடிதான் விழும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எனக்கு எங்க முதல் குரு வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா. அவருதான் சொல்லுவாரு, நீங்க வந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி போறதாலதான் உங்களுக்கு அடி விழுது. இந்த என் கிளாஸ் கூட பாருங்க நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் கத்துக்காம இருக்கவங்க, இதுல இன்வால்வ் ஆன்மீகம் இதுலதான் இன்வால்வ் ஆகாம இருக்கவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. யாரெல்லாம் அதை கத்துக்கிறாங்களோ அவங்கதான் கஷ்டப்பட்டு நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யார்கிட்ட எப்படி போகணும்னு தெரியல. அதை நீங்க வளர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி போக முடியாது. அது அந்த டெக்னிக் மட்டும் கத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லார்கிட்டயுமே நம்ம அன்பா போயிட்டு ஹாப்பியா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி ரொம்ப நான் வந்து அந்த நேத்து தான் அந்த மெசேஜ் போட்டாங்க, அதை பார்த்தேன். கரெக்டா நீங்க அதே வார்த்தையை சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா நம்ம டெக்னிக் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எல்லார்கிட்டயும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. ரொம்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. பிராக்டிக்கலா யதார்த்தமா இருந்தது. சில டைம் வந்து நம்ம வீட்டுல பாத்துட்டு போனாங்களோ அப்படின்னு கூட தோணிருச்சு. ஏன்னா வீட்டுல இப்படிதான் நடக்குது ஆக்சுவலா. நம்ம சொல்றது வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஏதோ பெருமையா நம்ம இதை பண்றோம்னு வேற நினைச்சுக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு ஏதோ புரியுது, அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நம்ம இந்த மெடிடேஷன் பண்றோம், இந்த ஆன்மீக கிளாஸ்க்கெல்லாம் போறோம், இன்னும் நம்ம கத்துக்கிட்டோம், இதுக்கு இன்னும் டீப்பா போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத நம்ம 4 பேருக்கு முன்னாடி நம்ம பெருமையா காமிச்சுக்கிறதுக்காக இப்படி பண்றோம்னு கூட நினைச்சுக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு அத நினைக்கும் போது. ஓகே, நம்ம அது அவங்களோட ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த கேள்வி எல்லாம் இருக்கும்போது நம்ம தானே போய் கண்டுபிடிச்சு அதுக்கான விடையை தேடணும். அந்த மாதிரிதான் இந்த டாபிக் வந்து எங்கே போக போகிறோம்னு சொன்னதோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க, நம்ம எங்க இருக்கோன்றது தெரிஞ்சாதான் நம்ம எங்க போக போறோம்ன்றத அந்த டெஸ்டினி அது அடையணும் அப்படின்றது ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையா புரிஞ்சுதுங்கம்மா. ரொம்ப அருமையா புரிஞ்சுது. ரொம்ப சூப்பரான கிளாஸ் இது. அப்படியே ஓப்பனா ஒரு ஃப்ளோல அப்படியே வீட்டுல நடக்கிறத நீங்க அப்படியே சொன்னீங்க. கண்டிப்பா வந்து நம்மளோட இது வந்து எல்லாருக்கும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, இயல்பா இருக்கணும் வாழ்க்கையில.
எல்லார் கூடயும் அப்படியே நேச்சரா போங்க. அன்பு, கருணை அதோட போங்க. மௌனத்தை கடைபிடிங்க. உண்மையா இருங்க, சத்தியமா இருங்க, ஞானத்தோட இருங்கன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க எப்போ அவங்களுக்கான இது வருதோ அப்ப அதை அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அவங்களோட சர்டிபிகேட் நமக்கு தேவையில்லை. நமக்கு தெரிஞ்ச வழியை நம்ம பார்த்துட்டு போகணுன்றத சூப்பரா சொல்லி புரிய வச்சீங்கம்மா. மிக அருமை, மிக அருமை. ரொம்ப அழகா நீங்க ஃபீட்பேக் சொன்னது, சொன்ன கருத்துக்களை உள்வாங்கிட்டு ஷேர் பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாயிண்ட் விடாம கேட்டு இது பண்ணதுக்கு, பார்ட்டிசிபேட் பண்ண உங்க மகளுக்கும் என்னுடைய நன்றி. சந்தோஷம். கிளாஸ் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் நான் அவகிட்ட. இது இப்பதான் அவ இந்த கேட்டா, டைரக்டா கேட்டா. அப்ப ரொம்ப சிரிப்பா தான், நாங்க ரொம்ப சிரிச்சுட்டே தான் கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா உங்க வீட்டுல நடந்ததெல்லாம் சொன்னா எனக்கு எங்க வீட்லயும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. என்ன பார்த்த மாதிரியே பேசுறாங்களே அப்படி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்மளுக்கே ஒரு சின்ன இது வந்து நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுது, இவங்கன்னா டப்புன்னு அப்படின்னு நம்மள போட்டு இது பண்ணிடுறாங்களே அப்படின்னு தோணிட்டோம் நமக்கே சில டைம். அது வந்து உங்ககிட்டே இருக்கும்போது அப்ப எங்க நிலைமை எல்லாம் பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா புரிய வச்சீங்க. நம்ம விஷயத்த நம்மளோட வச்சுக்கோங்கன்றீங்க. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றிங்கம்மா. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. குழுவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு இணைப்பில் சந்திப்போம். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி.